எப்பொழுதும் கள்வர் பயம் யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்வர் பயம் கள்வர் வந்து உன்னை அழைத்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கள்வர் வந்து உன்னை அழைத்தால் கலங்கிடுவாய் கண்மணியே ஆடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கள்ளனுண்டோ கள்ளனுண்டோ சொல்லும் அம்மா கள்ளனுக்கோ
வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே ஆடுமே கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் ஆடுமே கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே हरे राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे பாடி கொண்டாடுறது. அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறது. ரெண்டு விதமான வழிபாடு. ஒரு வழிபாடு பகவானை நம்மளா தேடி போய் வழிபாடு செய்யறது. பகவானை நாம பார்க்குற மாதிரி வழிபாடு செய்யறது. நீங்கள் எல்லாம் பகவானை பார்க்குறீங்களா? இப்போ பார்க்குறீங்க. யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரியில்லை தெரியுதாரா கௌரணி தாய் கிருஷ்ண பலராம் தெரியலையா? முன்னாடி வந்து பார்க்கணும். பகவானை நம்ம பார்க்குற வழிபாட்டிலே நம்ம பார்க்காம இருக்கிறோம். பகவானை பார்த்து வழிபாடு பண்ணுறோம். அது புரியுது. பகவான் நம்மளை பார்க்குற மாதிரி செய்யக்கூடிய வழிபாடு எப்படி நடக்கும்? பகவான் வந்து நம்மளை பார்க்கணும். அதுதான் எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? பகவான் நம்ம பார்த்து வழிபாடு பண்ணுறது சிறந்ததா, இல்லை பகவான் நம்மளை பார்க்குற மாதிரி வழிபாடு பண்ணுறது சிறந்ததா? பகவான் நம்மளை பார்க்குற மாதிரி. எல்லாருக்கும் அதான் தேவை. அப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, பசுமாடுகிட்ட பால் கறக்கிற மாதிரி தான். நம்மளாம் போய் கறந்தா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, ஜெகநாதர், நீங்க ஜெகநாதர் கோயில் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஜெகநாதர் நிறைய பேர் போயிருக்கீங்க. அங்க ஒரு வித்தியாசமான முறையை நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாம் நேரம் ஜெகநாதரை பார்க்க போக மாட்டாங்க. கருட ஸ்தம்பத்தை கட்டிப்பிடிச்சு அப்படியே எட்டி பார்ப்பாங்க ஜெகநாதர். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? மற்றவங்க செஞ்சதை பார்த்துருக்கீங்களா? மிஸ் பண்ணிட்டீங்க நினைக்கிறேன் நிறைய பேர். யாருக்கும் புரியல. அடுத்த தடவை போன கவனிங்க. அந்த உள்ளூர் வாசிகள்லாம் கருட ஸ்தம்பத்தை கட்டி பிடிச்சு அப்படியே எட்டி பார்ப்பாங்க ஜெகநாதர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தூய பக்தனை பகவான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பார். தூய பக்தன் நல்லா கவனிச்சுக்கணும். யார? தூய பக்தன். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நம்மளாம் பக்தி என்ன பண்றோம்? பயிற்சி பண்றோம், ட்ரைனிங். இப்போதான் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இல்லை ஏபிசிடி கூட நம்ம வரல. சரியா? அதில் நம்மளை பகவான் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். யாரை பார்ப்பா? தூய பக்தர். கருடனை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதனால கருட சம்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு பகவானை பார்க்கறதுல, கருடனை பார்க்குற சாக்கில் பகவான் நம்மளை பார்த்துவார். அதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க திருப்பாவையில ஒரு பாசனம் பார்க்குறீங்க. 33 அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலேல. பகவான் வந்து
தன்னுடைய கலப்பட பக்தர்கள் தான் தேவர்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்மளோட அவங்க பெஸ்ட்டு. ஏன்னா பகவான் சொல்கிறபடி அவங்க கேட்குறாங்க. நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? தேவர்களுக்கு நமக்கும் பகவான் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்பாங்க. பகவான் சொல்கிற அந்த வாசுகியோட தலையை விட்டுட்டு நீங்கள் வாழை பிடிங்கன்னு சொன்னால் ஓகே அப்படின்னு வாழை பிடிச்சிடுறாங்க பகவான் சொன்னதுனால. சரியா? பகவானுக்கு முன் சென்று அவங்களுக்கு ஒரு துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் பகவான் என்ன பண்ணுறார்? காப்பாற்றுறார். அந்த தேவர்களுக்கு வழிபாட்டு நேரம். நமக்கெல்லாம் வழிபாட்டு நேரம் எது? நமக்கு வழிபாட்டு நேரம் எது? பிரம்ம முகூர்த்தம் 4 மணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அதே தான் தேவர்களுக்கு உண்டான பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த மார்கழி மாதம். கரெக்டா? மார்கழி மாதம் வண்ண மலர் கொண்டு வைகளும் நன்னி ஓர் மாலையால் பரவி திருமாலை கை தொழுவார் சென்று அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். என்னென்ன பண்ணுறாங்க? வண்ண மலர் கொண்டு, நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், வண்ண மலர் கொண்டு வைகள் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதம். நன்னி பகவானை அணுகி ஓர் மாலையால் பரவி, பகவானுடைய பெருமையை பாடி. மாலை என்றால் ஆண்டாள் கொடுத்த பாமாலை, திருப்பாவை. அவங்க திருப்பாவை பாடுறாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு மாலை பகவானை புகழ்ந்து பாடுறாங்க. சொல் மாலை, தமிழ் மாலை, இப்படி பல மாலைகள் இருக்குது. அது மாதிரி நமக்கு ஆண்டாள் கொடுத்தது பாமாலை. அந்த மாதிரி ஒரு மாலையால் வரவி திருமாலை கைதொழுவார் சென்று. யாரை கும்பிட்றாங்க? திருமால். கண்ணனை வழிபாடு செய்கிறாங்க, பகவானை வழிபாடு செய்கிறாங்க. அதனால தேவர்கள் வழிபடுற நேரத்தில் நம்ம பகவானை வழிபாடு செஞ்சோம்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப 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 அதிகம். அந்த வழிபாடு எந்த மாதிரி வழிபாடுனா பகவான் நம்மளை பார்க்குற மாதிரி செய்யக்கூடிய வழிபாடு. கரெக்டா? பகவானை நம்ம பார்த்து வழிபடுறது மற்ற மாதம். பகவானே நம்மளை பார்க்குற மாதிரி செய்யக்கூடிய வழிபாடு என்பது மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடு. அதில் பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி எது தெரியுமா? ஏகாதசி. எல்லா ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியம். அப்போ மார்கழி ரொம்ப பிரியம். அந்த மாதங்களில் நான் மார்கழினே சொல்லிட்டேன். பகவான் எதில் சொல்லியிருக்கிறார்? எங்கே சொன்னார்? மாதங்களில் நான் மார்கழி. பகவத்கீதை சொல்லியிருக்கிறார். மார்கழி அவருக்கு ரொம்ப பிரியம். அதே நேரத்தில் ஏகாதசி ரொம்ப பிரியம். மார்கழி ஏகாதசி சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம். அதுலேயும் வைகுந்த ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப 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 பிரியம். பகவானுக்கு இந்த பிரியமான நாளில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உபவாசம் செய்ய வேண்டும். உபவாசம் அப்படின்னு என்ன செய்யணும்? சாப்பிடாம இருக்கணுமா? மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் உபவாசம் செய்யணும்னா சாப்பிடாம இருக்கணும். ஆனால் முரளி சாப்பிட்றவங்க என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிட வச்சுட்டார். அப்போ இது சரியா தப்பா? உபவாசம், வாசம் என்றால் வசித்தல், உபவாசம் என்றால் பகவானுக்கு அருகில் வசித்தல். பகவானுக்கு எப்படி அருகில் வசிக்கலாம்? நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமங்களை சொல்லுதல், நாமங்களை பாடுதல். இப்போ கோவர்தன லீலையை பார்த்தா பகவானுடைய லீலைகளை நினைவு கூறுதல். இந்த மாதிரி பகவானுடைய பாடல்களை பாடி நடனம் ஆடுறாங்க, அதை பார்க்கறது. பகவானுடைய பாடல்களை வாயால் பாடுறது, காதால் கேட்கறது. இந்த மாதிரி 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இன்னைக்கு ப்ரோக்ராம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் உண்மையான உபவாசம். பகவானுக்கு அருகில் வசித்தல். பகவானையும் பக்கத்தில் கூட்டு வந்து வச்சுட்டோம். இந்த மாதிரி நெருக்கமாக பகவானை பார்த்துக்கிட்டு இதை அனுபவிக்கிறது வாய்ப்பு கிடைக்காது. இந்த வைகுந்த ஏகாதசியில் கிடைச்சிருக்கு. ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியை பக்தர்கள் அனைவரும் அருமையாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது போன்ற நிறைய ஏகாதசி நமக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்ம பக்தர்கள் ஏற்பாடு செய்யணும். அதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்த வைகுந்த ஏகாதசி இதை விட சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நமக்காக இந்த மண்டபத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த மண்டபத்துடைய நிர்வாகிகள். அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு பக்தர்கள் நிறைய பேர் நிறைய முயற்சி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களே, அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் அதை செஞ்சுருக்கிறாங்க, பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த பக்தர்கள் எல்லாத்துக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
அனைத்து பக்தர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ கௌரணித்தாய் ஆண்டாள் ரங்கமன்னா மற்றும் அனைத்து ஆச்சாரியார்கள் அனைத்து பக்தர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி நாம் எல்லாம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. தொடர்ந்து நம்ம உபவாசம் இருக்கலாம். சரியா? என்ன இருக்க போறோம்? உபவாசம். ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் உபவாசம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சிம்மாசனத்தில் வந்து உட்காந்தாச்சு. ஆமா ஆமா, இத்தனை நேரம் நம்ம எடுத்த முயற்சி வீண் போகல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல கேட்க வேண்டியதை கேட்கலாம். நோன்பு இருக்க நமக்கு இத்தனை பொருட்கள் தேவையா? இதெல்லாம் ஒரு மால், அதான் ஷாப்பிங் மாலுக்கு போனாலே கிடைக்குமே. நாங்களும் இப்போ மால் கிட்ட தான் வந்திருக்கோம். திருமல் கிட்ட. அது அப்படி இல்லை கண்ணா. நீ தூய பக்தர்கள் மேலே பித்து பிடித்தவன் மாதிரி அளவில்லாத அன்பு காட்டிலேயே, அதை தான் அப்படி சொல்ல வந்தேன். மணிவண்ணா திரும்பவும் தப்பா புரிஞ்சுக்கிறீர்கள் அண்ணா. 25 பாசம் வரைக்கும் உன் பெருமைகளை பாடினோம். இனிமேல் உன் எளிமையை பற்றி பாடப் போகிறோம். யாராலும் எளிதில் அடைய முடியாத மிக உயர்ந்த ஒளி வீசும் நீலக்கல்லை போல் நீ இருந்தாலும் சும்மா விளையாடாத கண்ணா. தூய பக்தியினால உன்னை எளிமையா அடைய முடியும். அதனாலதான் மணிவண்ணா அப்படின்னு சொன்னான். அது என்ன கண்ணா, நாங்க எல்லாம் மார்கழி நோன்பு நோக்க போறோம். அதுக்கு சில பொருட்கள் வேணும். அதைத்தான் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என்னது, நோம்புக்கான பொருட்களை கேட்டு வாங்க வந்தீங்களா? ஆனா நப்பினை கிட்ட இதுக்கு முன்னாடி கூட வேற ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. கண்ணா, நப்பினி பிராட்டி கிட்ட கேட்டது வேற எதுவும் இல்லை, உண்மைதான். ஆனால் அது எங்கள் எல்லோரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாங்கள் எல்லோரும் மழை இந்த மார்கழி விரதத்தை கடைபிடிக்கணும் என்கிறது இந்த ஊர் பெரியவர்களோட விருப்பம். ஊர் பெரியவங்க எந்த காலத்துல படிச்சாங்களா? வருதுன்னா மழை பெய்யணும். சாஸ்திரம் சொல்றதா எல்லாம் எங்களுக்கு தெரியாது கண்ணா. இந்த மார்கழி நோன்பு இன்னும் முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிக்கிறாங்க. இந்த உபகரணங்கள் எல்லாம் நோன்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அது கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும். அதுலாம் எங்கள் ஊர் பெரியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். அப்போ ஒரு கண்டிஷன், நோம்புக்கான பொருட்கள் வேணுமா இல்லை நப்பினை கிட்ட கேட்டது வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் தர முடியும். கண்ணா, அப்படியெல்லாம் கண்டிஷன் போடக்கூடாது. சந்தேகமே இல்லை, எங்களுக்கு நீதான் வேணும். ஆனா இந்த ஊர் பெரியவங்க தான் நோம்புக்கு தேவையான எல்லாத்தையும் உன்கிட்டயே கேட்டு வாங்கிக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. இப்போ புரியுது கண்ணா உனக்கு. நாங்க அத்தனை பேரும் உங்களை நேரில் பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததே அவங்க தான். அப்படி இருக்க அவங்க பேச்சை மதிக்கலன்னா நல்லா இருக்காது. பெரியவங்க பேச்ச மதிக்கணுன்றவங்க நல்ல கொடுத்ததுக்காகவே உங்களுக்கு தரேன். என்ன வேணும்னு கேளுங்க. அங்க பாவி நோம்பு இருக்கிறதற்காக வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஊதுவதற்கு எங்களுக்கு சங்குகள் வேணும். அப்புறம் நாங்க மார்கழி நீராட கிளம்பிட்டோம்னு பறைசாற்றிக்கிட்டே போவதற்கு ஒரு பறை வேணும். அப்புறம் இது நீ சொல்றத பார்த்தா பெரிய லிஸ்டாவும் போல இருக்கு. நான் நோட் பண்ணிக்கிறேன். கண்ணான சங்குகள் எல்லாம் கொடுக்காத. அப்படியே அது பால் மாதிரி வெள்ளை வெளியேன்னு இருக்கணும். அது மட்டும் இல்ல, உலகமே அதிர்கிற மாதிரி ஒளி எழுப்பும் உன்னுடைய பாஞ்ச ஜன்யம் மாதிரி விசாலமான சங்குகள் வேணும். கண்ணா, நாங்க நீராட போகும்போது உன் புகழையும் நாமங்களையும் பாடி இந்த உலகத்துக்கே பறைசாற்றுவோம்.
அதனால ரொம்ப பெரிய பெரிய பறைகள் வேணும். பால் வண்ண சங்குகள், அப்புறம் பறைகள், சரி சரி சால பெரும் பறைகள், அப்புறம் கண்ணா நாங்க பஜன் டீம், அதனால பஜன் தான் பண்ணுவோம். இனிமையான உனக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு கீர்த்தன் டீம் வேண்டும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடு. அப்பாட இது விஷயமே இல்லை. நம்ம தமிழ் கீதாவில் வயசுக்கே தண்ணி வந்தாங்க. என்ன டீம் இருக்கட்டும். ஓ, தமிழ் கீதா கிரிக்கெட் டீமா? அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீமை வர சொல்லிடு. அப்போதான் எங்களுக்கு அவர்கள் எல்லோரோட கீர்த்தமும் கேட்ட மாதிரி இருக்கும். சரி சரி, இப்போ எல்லாரும் கிளம்புங்க. நான் இப்பவே இமீடியட் டெலிவரி போட்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிடுறேன். எங்க லிஸ்ட் இன்னும் முடியல. என்னது லிஸ்ட் ஒன்றும் முடியலையா? இன்னும் எத்தனை ஐட்டம் இருக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க. ரொம்ப நாள் இல்லை கண்ணா, இன்னும் 3 தான். நாங்க பாதை களத்திற்கு அதிகாலையில் முன்விருட்ட போவோம். அதனால் நாங்க பாதை மாறி போயாம இருக்க நல்ல வெளிச்சம் கொடுக்கிற ஒரு அழகான விளக்கு வேணும். அதிகண்ண உறவினரான நப்பினை பிறகு உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். அருமை அருமை கண்ணா, நம்ம நப்பினை பிராட்டி பக்தர்களின் அறியாமை இருளையே போக்குறவளாச்சே. இந்த இதெல்லாம் நம்மளுக்கு மாத்திரம். அப்படி நாங்க எல்லோரும் பாவை முன்பு இருக்கிறதுக்காக ஊர்வலமா ஒரு கூட்டம்னு இந்த உலகத்துக்கு தெரியறதுக்காக எங்களுக்கு ஒரு கொடியும் கொடுத்திருக்கலாம். கருடப்படியவே எடுத்துக்கோங்க. வேணாம் வேணாம், கருடன் ரொம்ப உயரத்துல பறக்கும். எங்க கையில பிடிக்கிற அளவுக்கு உயரத்துல இருந்தா போதும். அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. என் பக்தர்களானவங்களுக்கு இதை விட சிறந்த அடையாளம் எதுவும் இருக்க முடியாது. சரி கண்ணா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது மார்கழி மாசங்கிறதுனால 3 மணி அதிகமாக இருக்கும். அதிலிருந்து எங்கள் எல்லோரையும் பாதுகாக்க குடை மாதிரி வழி நெடுகிலும் பந்தல் அமைச்சு தரணும். பணிநடிகளும் பந்தல், அதுவும் உடனே. சரி யோசிக்கலாம். ஆமா, எனக்கு நோட்டி இதெல்லாம் என்கிட்ட படிக்கணும். ஊர் கொஞ்சம் முக்கியம் சொன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத கண்ணா. முன்னெல்லாம் நாங்கள் காலகாலமாக எங்கள் கோவிலில் இருக்கிற வடபத்திரசாயாக வழிபடுகிறோமே, அந்த ஆளினை மேல் படுத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தையே உன் வயிற்றுக்குள் வச்சுக்கிட்டு இருக்க. உன்கிட்ட கிடைக்காம வேற யார்கிட்ட கிடைக்கும்? இது ஒருவர் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? போதே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா? 13வது எளிமையை பற்றி பாடும்போதுன்னு சொன்னேன். ஆனா இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன, இப்பவே பாடுங்க. சிறுபாவையோட 26வது பாசனமாக இருக்கும். மாதே மணிவண்ணா மகள் நீராடுவான் மேலையா செய்வன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன ஆரண மன்னத்துள் ஆந்த ஜமீனமே கோரசங்கங்கள் கோயாடுடையனவே சார பெரும் பறையே அருளான் இசை பாரே கோலரிலக்கே கொடியேறி தானவே கோலரிலக்கே கொடியேறி தானவே கடைசியா என்ன கேட்ட? உங்க எல்லாருக்கும் கூட இதோ ஆதிசேஷனே ஒரு கூடையா வந்து மூலப்படியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்றேன். ஆதிசேஷனா? செய்யம் பாம்பை பார்த்தாலே நாங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறோம். இதுல அனகுண்டாவை விட பல மடங்கு பெருசா இருக்க ஆதிசேஷனா? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கோதை அங்கு பார், கண்ணனோட பீத்தாம்பரம் கொடியில காஞ்சிக்கிட்டு இருக்கு.
அதை நம்ம பந்தலாக போட்டுக்கலாம்.